ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சிவன் கோயில். சிவன் அம்மா எல்லாம் இருக்காங்க, அண்ணெல்லாம். சேலரி கிரெடிட் ஆச்சு இன்றைக்கி. அதனால் கொஞ்சம் அந்த காசில் சாமிக்காக வாங்கினதாக இருக்கணும்னு என் மனசுக்குள்ள ஒரு ஆசை. அதனால் கடைக்கு போகிறோம் வாங்க. கடைக்கு வாங்கினேன். பத்துக்கல்புரம் தான். கற்பூரம் எவ்வளோ? கற்பூரம் 5 ரூபாய்க்கு தாங்க. விளக்கு கொடுங்க. விளக்கு ஏற்றுனி. நெய் விளக்கா வேணுமா இல்லை வெறும் விளக்கு வேணும்? நெய் விளக்கு கூட ஏற்றுனி. 2 ஏற்றுவாங்களே. சரி, 2 கூட. வேறு ஏற்றினா ஒன்றும் இல்லைனா 3 ஏற்றுவாங்களா? எப்படி தெரியுமா? உங்களோட விருப்பத்துக்கு ஏற்றாப்புல ஏற்றுவாங்க. அப்படியே 2 ஏற்றுவாங்க ஜோடியா. சரி, 2 இருக்கட்டும். வத்துப்படி தான். வேறு வத்தி தாங்க. அவ்வளோதான். இதுதான் படப்பில் இருக்கிற சிவன் கோயில். உங்களை வந்தால் ஃபஸ்ட்டு விளக்கு ஏற்றிடுறேன். அப்புறம் உங்கள்கிட்ட நான் வீடியோ காட்டுறேன். நீங்கள் சாமியை பார்த்துக்கிட்டே இருங்க, நான் கும்பிட்டுக்கிட்டு விளக்கு ஏற்றுறேன். கேன்சல் பண்ணி அப்புறம் எடிட் பண்ணி தனி ரூம் இருக்குது. பற்றியை மட்டும் வச்சுக்கேன். அப்படியே பார்த்துட்டே இருங்க, நான் வெளியே ஏற்றிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அந்த விளக்கு எரியுது நல்லபடியாக. இவ்வளோத்தி பிடிக்கல. கோயில் கட்டுறாங்க, அதனால் எல்லா பாதி சாமிக்கு ஃபேஸ்லாம் மறைச்சி வச்சுருக்காங்க. இந்த இடம் எங்கே இருக்குன்னா, படப்பை பாலம் இருக்குல்ல, அது எண்டு சைடு முடியும். தாமரை சைடு, அந்த சைடு முடிகிற சைட்லாம் ஒரு ரோடு உள்ளே வரும். பாலம் முடியத்துக்கும் அந்த ரோடு ஸ்டார்டிங் வந்தீங்கன்னா அப்படியே அந்த ரோட்லேயே வந்தீங்கன்னா ஒரு பிள்ளை கோயில் தெரியும். இந்த ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தா அப்படியே பக்கத்துலேயே இருக்குது சைடில். இது ஒரு நார்மலாக இருக்குது. ஒரு மூட்டைக்கும் பார்க்கறதுக்கு அழகாக 2 பேரும் ஒன்றா இருக்கிறது. கும்பிட்டுக்கிறேன். நீங்கள் சாமி வர
ஃப்ரெண்ட்ஸ், இதான் அந்த கோயிலோட கேணி. இப்போதான் மனசில் ஒரு பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்குது. இதுதான் கோயில் தண்ணி, கொஞ்சம் குடிச்சுப்போம். மறைச்சி வச்சுருக்காங்க, ஏன்னா இங்கே கட்டுறாங்கல்ல கோயில், கட்டி முடிச்சோடனே வாங்க நீங்கள், நல்லாயிருக்கும். இந்த அம்மன் வந்து மறைச்சிருக்காது. இதான் ஃப்ரெண்ட்ஸ் படப்பை அம்மன். இந்த என் சப்ஸ்கிரைபர்லாம் நல்லா செய்யுமா. சரி வரோம் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ 2 நிமிஷம் உட்காந்துப்போம். பேசாமல் இங்கேயே வீடியோ எடுத்து இங்கேயே எடிட் பண்ணிட்டு போயிடலாம். சும்மா தான் இருக்கும், இங்கே உட்காந்த மாதிரியும் இருக்கும், இந்த வேலையை எடிட் பண்ண மாதிரியும் இருக்கும். அதான் ஃப்ரெண்ட்ஸ் நந்தி.